ஹாய், மீஷோ ஃபைன்ஸ் அண்டர் 300. இந்த டாப் வந்து மீஷோவில் தான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட சைஸ் வந்து நான் எக்ஸல் பிக் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு எம்ஐ கரெக்டாக தான் இருக்கும். எம் எதுக்கு நான் பிக் பண்ணல அப்படின்னா அது வந்து லென்த் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லென்த் வந்து எனக்கு லாங்காக வேணுங்கிறதுக்காக நான் எக்ஸல் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஃபிட்டிங் இஷ்யூஸ் மட்டும் இருந்துச்சு. நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த டாப் பற்றி சொல்லணுன்னா பாட்டம் பார்ட் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டாப் பார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம 2 விதமாக வியர் பண்ணிக்கலாம். ஒன் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாகவும் வியர் பண்ணிக்கலாம், இன்னொன்று மாடர்னாக வியர் பண்ணிக்கலாம். ஒரு பேலஸோ அண்ட் ஒரு கிராண்ட் ஷால் போட்டோம்னா இதை ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க, இல்லை கமெண்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் வச்சு இல்லை நம்ம ஒர்க் வச்சு நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விடுங்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். காதிலே வாங்காதீங்க, ரொம்பவே பெட்டர். நம்ம என்ன பண்ணாலும் அந்த 4 பேர் நம்மளை பற்றி பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஒரு நாள் வந்து நம்ம பண்ணுற விஷயத்தையே என்கரேஜ் பண்ணி அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ